அயோத்தியில ஒரு பிரச்சனை ஆச்சோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இதை தமிழ்நாடு எப்படி கையாண்டதுன்னு பாக்குறீங்க? இது இவ்வளவு பெருசா ஆகியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல முடிஞ்ச வரைக்கும் இதை அவங்க சரியா தான் கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜக தவறா செய்யறான், தமிழ்நாடு அரசு சரியா செய்யும், அவ்வளவுதான். 1300 வருஷம் கழிச்சா தர்காவுக்கு போய் தீபம் ஏற்ற போறீங்க. முருகன் எங்க இருக்காரு? திருப்பரங்குன்றத்துக்கு கீழே இருக்காரு. படலில் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. 84 ஒரு வழக்கு வருது, 2014 ஒரு வழக்கு வருது. இப்போ அந்த நீதிபதி டிஆர் பாலு சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்ல, அவர் ஒரு RSS ஆளு, சங்கி ஆளுங்கிறாரு. அவரை பார்லிமெண்ட்ல பதிவாயிருக்கு, நான் சொல்லல. எல்லாமே சங்கி அரசியல், சனாதன அரசியல். தமிழனை சாதியாக பிரித்து வெட்டிட்டு சாவுங்கடா. எந்த பார்ப்பானோ எந்த சாதியை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறான். எந்த பார்ப்பன பெண்ணும் பெரிய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய தலித்தை கல்யாணம் பண்ணிக்கிறான். வெட்டுறதில்ல, குத்துறதில்ல, சாவுறதில்ல. ஆனா தமிழ ஒடுக்கப்பட்டவன் ஆதிக்க சாதி பெண்ணை திருமணம் செய்தால் செத்தே போகணும், எந்த காலமானாலும் சரி. அப்ப இது இந்த சனாதன தேவையா? விஜய் வந்தா முஸ்லீம் வந்துருவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்துருவாங்க. இதை நம்பித்தான் பிஜேபி விட்டு வெளியே வந்தாரு. துரோகிகள் கூடி போயிட்டான் அதிமுக. எல்லா காலவாரமே பாக்குறான். அப்ப என்ன பண்ணிட்டாரு? வழி எல்லாம் பிஜேபி சரண்டர் ஆயிடுச்சு. பிஜேபி என்ன சொல்றான்? நீ பேசாம இரு, விஜய் நான் கூட சேர்த்து. விஜயுடைய அரசியல் வரலாறு செப்டம்பர் 27க்கு முன்பு, அதற்கு பின்பு. முன்பு அவர் கில்லியா நின்னார். இப்போ அஜித் ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற ஜட்ஜி கரூர் சுற்றி பார்த்துட்டு போயிருக்கார். விஜய் குற்றவாளி, கதை முடிஞ்சு. திகார் ஜெயில தான் களி சாப்பிடணும். நெல்லி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. பல்வேறு விஷயம் அரசியல் குறித்து இன்னைக்கு பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ குறிப்பிட்ட இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை தமிழ்நாடு எப்படி கையாண்டதுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா எப்படி அயோத்தியில் ஒரு பிரச்சனை ஆச்சோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த டார்கெட் பண்ணி ஒன்று தான் கொண்டு வந்தாங்க பிரச்சனையாக. இதை தமிழ்நாடு எப்படி கையாண்டதுன்னு பார்க்குறீங்க? இது இவ்வளோ பெருசாக ஆகியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை முடிஞ்ச வரைக்கும் இதை அவங்க சரியாக தான் கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? யார்? பாஜக சரியா? பாஜக தவறாக செய்கிறான், தமிழ்நாடு அரசு சரியாக செய்யுது, அவ்வளோதான். பாஜக தவறாக செய்கிறது. ஏன் அரசியல் பண்ணுறோம்? 1300 வருடங்களுக்கு முன்பு பாண்டிய மன்னனை விரட்டிட்டு அந்த சிக்கந்தர் பகதூர் ஷா ஆட்சியை பிடிக்கிறான். மீண்டும் பாண்டிய மன்னன் படையெடுத்து பகதூர் ஷாவை தேடி பிடிக்கிறான், தப்பி ஓடுறான். உயிருக்கு பயந்து போய் எங்கே ஒளிஞ்சுக்கிறான்? திருப்பரங்குன்றம் மலையில் ஒளிஞ்சுக்கிறான் சிக்கந்தர் பகதூர் ஷா. அங்கே அவன் கொல்லப்படுகிறான். அங்கே ஒரு தர்கா காட்டுறான். இது எப்போ நடந்தது? 1300 வருஷங்களுக்கு முன்பு. 1300 வருஷம் கழிச்சா தர்காவுக்கு போய் தீபம் ஏற்ற போகிறீங்க. முருகன் எங்கே இருக்கார்? திருப்பரங்குன்றத்துக்கு கீழே இருக்கார். படலில் எங்கே இருக்கார்? மேலே இருக்கார். 1300 வருட வரலாறு என்பது முஸ்லீம் மன்னவன். அங்கே ஒரு தர்கா இருக்குது. அங்கே தான் போய் அரசியல் பண்ணணுமா? அங்கே தான் 1900, அதாவது 84 ஒரு வழக்கு வருது, 2014 ஒரு வழக்கு வருது. இப்போ அந்த நீதிபதி டிஆர் பாலு சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டில், அவர் ஒரு RSS ஆளு, சங்கி ஆளுங்கிறார். அவரை பார்லிமெண்ட்டில் பதிவாயிருக்கு, நான் சொல்லலை. இந்த நபர் என்ன பண்ணுறாரு? CRPF மத்திய தொழில் பாதுகாப்பு படை துப்பாக்கியோடு போய், ஏங்க தமிழை இல்லையா? இங்கே தமிழை போலீஸ் இல்லையா? நம்ம ஊர் ஏட்டையா இல்லையா? அப்போது திணிக்கப்படுகிறது, கருத்து திணிக்கப்படுகிறது, தமிழரை முட்டாளாக்கப்படுகிறது, தமிழை முட்டாளாக்கப்படுகிறான். சங்கிகள் தான் அரசியல் பண்ணுறான். ராம ரவிக்குமாரும் ராஜாவும் தமிழர்களே அல்ல, பார்ப்பன விந்துக்கள் எல்லாம். அப்போது அங்கே ராமர், இங்கே முருகன். எந்த பாப்பான முருகனை கும்பிட்றானா சொல்லுங்கள்? தமிழ்நாடு தாண்டி பீகாரில் முருகனை பார்க்க முடியுமா? ஆந்திராவில் பார்க்க முடியுமா? கர்நாடகாவில் பார்க்க முடியுமா? மகாராஷ்டிராவில் முருகனை கும்பிட்றானா? ஏன்? முருகன் தமிழ் கடவுள்றா. பாப்பான் உருவாக்கின கடவுள் தான் விநாயகர். புத்தர் சிலை இருந்த ஏரி குளம் குட்டை எல்லாம் தூக்கி வீசிட்டு ஒரு கற்பனை பார்ப்பன கடவுளான விநாயகனை கொண்டு வச்சுட்டானுங்க. இங்கே எல்லாமே சங்கி அரசியல், சனாதன அரசியல்.
தமிழனை சாதியாக பிரித்து வெட்டிட்டு சாவுங்கடா. எந்த பார்ப்பானோ எந்த சாதியை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறான். எந்த பார்ப்பன பெண்ணோ பெரிய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய தலித்தை கல்யாணம் பண்ணிக்கிறான். வெட்டுறதில்லை, குத்துறதில்லை, சாவுறதில்லை. ஆனால் தமிழை ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு ஆதிக்க சாதி பெண்ணை திருமணம் செய்தால் செத்தே போகணும், எந்த காலமானாலும் சரி. அப்போ இந்த சனாதன தேவையா? இந்த சாதி தேவையா? இந்து தேவையா? இதுதான் திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. மக்கள் உஷாராக இருக்கா. இன்னும் செய்தி மக்களிடம் போய் சேரவில்லை. இப்போ பாமக இந்த மாதிரி பிளவுபட்டு கிடக்கு ரெண்டு பக்கமா அப்படின்னா, இன்னொரு பக்கம் அஇஅதிமுகவும் 4ஆ பிளவுபட்டு கிடக்கு. இப்படி கொஞ்சம் பெரிய கட்சிகளா இருக்கிறதே இப்படி பிளவுபட்டு கிடக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா நிறைய பேர் தாவேகாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அணியா இந்த வரப்போற தேர்தலில் உருவாகுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் கேள்வியே முரண்பாடானது. அதிமுக பிளவெல்லாம் படவே இல்லை. அதிமுக எடப்பாடி தலைமையில் 66 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அது எங்கே பிளவுபட்டுருக்கு? அதிமுகவுக்கு ஓபிஎஸ் துணை பொதுச் செயலாளரா இல்லை இணை ஒருங்கிணைப்பாளரா? ஒன்றுமே இல்லை. அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் பெரிய இடைவெளி வந்துருச்சு. அதிமுகவுக்கும் ஓபிஎஸ் சம்மந்தமே இல்லை. நீங்கள் பலாப்பழ சின்னத்தில் நிற்கக்கூடிய ஒருவர் எப்படி அதிமுகவாக இருக்கும்? அதிமுக அவர் எப்படி சொல்கிறீங்க? ஓபிஎஸ் எப்படி அதிமுகன்னு சொல்ல முடியும்? அதிமுக வெளியேறி பல வருடம் ஆகிப்போச்சு. பிளவுலாம் படலை. அவர் வெளியே போய் அவர் பாஜகவில் சேர்ந்துட்டார். சரி சரி. அப்போ எப்படி அவர் அதிமுகன்னு சொல்ல முடியும்? அடுத்து யார் போனாலும் சரி அதிமுகவுடைய எம்ஜிஆருடைய இரட்டை இலை இருக்கு. அதுதான் அங்கே தலைவர். இரட்டை இலை இருந்தால் தான் ஓட்டு போடுவான். ஓட்டு யாருக்கு? இரட்டை இலைக்கு தான். இரட்டை இலை தான் எம்ஜிஆர் தான் இரட்டை இலை. அங்கே ஒரு 80-90 வயசு ஒரு பாட்டிகிட்ட போய் நீங்கள் எலெக்ஷன் ஓட்டு போட கூட்டிகிட்டு போங்க. அந்த பாட்டி என்ன தேடும்? ஓபிஎஸ்ஸை தேடுமா? இல்லை சசிகலாவை தேடுமா? இல்லை டிடிவியை தேடுமா? யாரையும் தேடாது. பாட்டி என்னத்தை தேடும்? இரட்டை இலையை தேடும். இதுதான் அங்கே அரசியல். அதனால் அதிமுக பிளவுபடுது. அதிமுகவில் 66 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் 25% 20 to 25% வாக்கு எந்த சூழ்நிலையிலையும் அதிமுக விட்டு போகாது. திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி எது? அதிமுக தான். தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி கிளைக்கழகங்கள் வரை எந்த கொடி பறக்குது? அதிமுக கொடி பறக்குது. ஒன்று திமுக கொடி பறக்கும், இல்லைன்னா நீங்கள் பார்க்குற விஜய், அனில் குஞ்சா, தற்குரியா இதெல்லாம் தேர்தல் தான் நிரூபிக்க முடியும். அதனால் அதிமுக ஒரு ஆலமரம், திமுக ஒரு ஆலமரம். இரண்டும் 75 ஆண்டு கால வரலாறு திமுகவுக்கு, அதிமுகவுக்கு 50 ஆண்டு கால வரலாறு. இதை வருகிற கட்சிகளெல்லாம் திமுகவை அதிமுகவை போல மாற வேண்டும். அப்போ இந்த இரண்டு கட்சிகளுக்கு எந்த சேதாரமும் இல்லை. திமுகவுடைய பலவீனத்தால் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் தலித்துக்களும் பாஜகவுக்கு எதிராக அரணாக நிற்கிறார்கள். அந்த கட்சி எங்கே போய் ஒழிக்க முடியும்? முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு 15 முதல் 20% வாக்கு இருக்குது. திமுக வாக்கு அளவுக்கு அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் விஜய் ஆட்டி அசைத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. விஜய் பரபரப்பாக இருக்கார். திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக உன்னுடைய வாக்கு வங்கி நிரூபிப்பதற்கான களம் எங்கே? 26 தேர்தலில் தான். திமுகவோட நீங்கள் அதிக வாக்குனா உங்களுக்கு செல்வாக்கு, அதிமுகவோட அதிக வாக்குனா உங்களுக்கு செல்வாக்கு. நீங்கள் சினிமாவில் படம் எடுத்தால் அதில் முதலமைச்சர் ஆகிடலாம். நிஜத்தில் ஆக முடியுமா? பனையூரில் புறப்பட்டா பனையூர் பண்ணையார் போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட முடியுமா? எம்ஜிஆர் ஒரு மனிதன். சம்பாரித்த சொத்து பூரா இலவச. காது கேளாதார் பள்ளி பார்த்தீங்களா? கண்ணு தெரியாதார் பள்ளி, நடக்க முடியாதவன் பள்ளி, இப்படி எல்லா சொத்தையும் நாட்டுக்கு எழுதி வைத்து விட்டு போனவர். அதை விட கடல் கடந்த நாட்டில் எம்ஜிஆர் இன்னும் கொண்டாடப்படுகிறார். ஈழத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் பிரபாகரன் அந்த நாட்டினுடைய அதிபர்.
இதெல்லாம் வரலாறு. எம்ஜிஆரையும் விஜய் ஒப்பிட முடியுமா? அதனால் அதிமுக பிளவே படலை. அதிமுக ரெட்டை இலை தான் அதனுடைய தலைவர். அப்போது வர்ற தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி டெல்லியில் இருக்கான். டெல்லி என்ன நினைக்குது? திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணும். இதுதான் அரசியல். திமுகவை தோற்கடிப்பதற்கு அதிமுகவுடைய குதிரை மேலே ஏறி சவாரி செய்யணும். குதிரை மேலே ஏறியாச்சு. இப்போ வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்ன சூத்திரம்? விஜயை கையில் எடுக்கணும். 21 தேர்தலில் 3.5% தான் திமுகவிட எடப்பாடி தோக்கணும் இல்லையா? இப்போது 3.5% அதிருப்தி வாக்கே வந்துருச்சு. இந்த அதிருப்தி வாக்கு வந்த பிறகு இன்னும் அவருக்கு ஒரு 5% வாக்கு வேணும். விஜய்கிட்ட 10% வாக்கு இருக்குது. இந்த 10% வாக்கை எதிர்பார்த்து தான் பிஜேபியோட போகாமல் ரொம்ப நாள் இருந்தார். இந்த விஜய் தன்னோட வந்துடுவார், பிஜேபியுடைய 3-4% பார்ப்பனர் ஓட்டை தனக்கு இழந்தாலும் விஜய் வந்துடுவார், விஜய் வந்தால் முஸ்லீம் வந்துடுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்துடுவாங்க. இதை நம்பித்தான் பிஜேபி விட்டு வெளியே வந்தார். துரோகிகள் கூடி போயிட்டான் அதிமுகவில். எல்லாம் காலவாரவே பார்க்குறான், நாற்காலியை பறிக்கவே பார்க்குறான். அப்போ என்ன பண்ணிட்டார்? வழியெல்லாம் பிஜேபி சரண்டர் ஆகிட்டார். பிஜேபி இப்போ என்ன சொல்கிறான்? நீ பேசாமல் இரு, விஜயை நான் கொண்டு சேர்த்துறேன், 10% ஓட்டை கொண்டு வரேன். இதுதான் இப்போ அரசியல். இப்போது வழி மீது விழி வைத்து எடப்பாடி விஜய்க்காக காத்திருக்கார். இதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யார்? அமித்ஷாவுக்கு. விஜயுடைய அரசியல் வரலாறு செப்டம்பர் 27க்கு முன்பு, அதற்கு பின்பு. முன்பு அவர் கில்லியாக நின்னார். இப்போ அஜித் ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற ஜட்ஜை கரூர் சுற்றி பார்த்துட்டு போயிருக்கார். விஜய் குற்றவாளி, கதை முடிஞ்சுது. திகார் ஜெயிலில் தான் களி சாப்பிடணும். சேர்ந்தால் விஜய் காப்பாற்றப்படுவார், சேர்ந்தால் செந்தில் பாலாஜி குற்றவாளி, சேரலைனா விஜய் குற்றவாளி. இதெல்லாம் டெல்லி பல சூத்திரங்களை செய்வான். டெல்லி பல சூத்திரங்களை வச்சுருக்கான். அப்போ இதை எதிர்பார்த்து கொண்டு எடப்பாடி காத்திருக்கார். அதனால் அதிமுக பாஜக விஜய் கூட்டணி சேரக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய பெரிய போராட்டம். சுப்ரீம் கோர்ட்டில் கரூர் 41 பேர் மரண வழக்கை சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு திமுக கவலைப்படுது. பார்த்தீங்களா? ஏன் விஜய் மாட்டிக்கூடாது, பாஜகவோடு தனித்து நிற்கணும். தனிச்சு நின்னா திமுக ஈஸியாக வந்துடும். இப்படி பல சூத்திரங்கள், பல பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல் போட்டுட்டு தமிழ்நாடு அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்குது. நீங்கள் ஜனவரிக்கு மேலே எல்லா கணக்குகளுமே ஒரு முடிவுக்கு வரும். பல்வேறு அரசியல் கருத்துக்கள் குறித்து உங்களுடைய தகவலையும் நேரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.